Hello guys, welcome back to Saudi Samayal. இன்னைக்கு நம்ம வந்து cheese balls எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளுக்கு 4 large potatoes தேவை. நல்லா peel பண்ணி and large cubes-ஆ கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்து அதுல கொஞ்சம் உப்பு போட்டு இந்த potatoes எல்லாம் boil பண்ணிடுங்க. Once இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அதாவது நம்ம கையால மசிக்கிற அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் எடுத்துடுங்க. எடுத்து ஒரு மேஷர் வச்சு இல்லனா ஒரு ஃபோர்க் இல்லனா ஏதாச்சும் மசிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அது வச்சு நல்லா ஃபைனா மசிச்சிடுங்க. இதில் நீங்கள் 1 டேபிள்ஸ்பூன் flour, தேவையான அளவு சில்லி பவுடர், பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு மிக்சரில் ப்ரெட் எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணிங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸ் வந்துடும். அந்த ப்ரெட் க்ரம்ஸ்லேயும் 1 டேபிள்ஸ்பூன் ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து நம்ம பண்ணி வச்சுருந்த அந்த பொட்டேட்டோ மிக்சரில் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆஸ் ஆல்வேஸ் ஒரு நல்ல கிறிஸ்பியான அவுட்டர் கவர் வரதுக்கு நம்மளுக்கு ப்ரெட் க்ரம்ஸ் தேவை. அப்புறம் 2 எக்கை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் பிஞ்ச் ஆஃப் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டுக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து அசம்பிள் பண்ணுற டைம் வந்தாச்சு. அதுக்கு நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோஸ், எக், ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. அப்புறம் இதுக்கு மொசரல்லா சீஸ் வேணும். எனி கைண்ட் ஆஃப் சீஸ் இஸ் ஓகே. இட் கேன் பி செடர், மொசரல்லா, இட்ஸ் யோர் விஷ். இப்போ நம்மள்ட்ட இந்த பொட்டேட்டோவை எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் நம்மளுக்கு தேவையான அளவு சீஸ் போட்டு நல்லா மூடிடுங்க. நம்மளுக்கு நிறைய சீஸ் வேணும்னா, சீஸியாக இருக்கணும்னா நீங்கள் இன்னும் நிறைய சீஸ் போட்டுக்கலாம். இல்லை அளவாக இருந்தால் போதுன்னா நீங்கள் நான் யூஸ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சோண்டு யூஸ் பண்ணி நல்லா டைட்டாக மோல்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் எந்த சீஸும் வெளியே வராது. அதுக்கப்புறம் இதை எடுத்து நல்லா எக்கில் போட்டு நல்லா ஒரு கோட்டிங் கொடுத்துடுங்க. அதுக்கப்புறமா ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு அது நல்லா கோட் பண்ணிடுங்க. இதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எல்லா பொட்டேட்டோவும் பண்ணிடுங்க. பண்ணி ஒரு பேட்ச் ரெடி பண்ணிடுங்க. இப்போது ஒரு பேன் எடுத்து நல்லா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா அது கொதிக்க விடுங்க. ஒன்ஸ் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருந்த சீஸ் பால்ஸ் எடுத்து ஃப்ரை பண்ணிடுங்க. நம்ம ப்ரெட் கோட்டிங் கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணால் இது ரொம்ப டார்க் ஆயிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ப்ரௌன் கலர் ஆன உடனே எடுத்து இன்னொரு யுட்டென்சில் எடுத்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நல்லா சீஸி அண்ட் க்ரன்ச்சியான சீஸ் பால்ஸ் ரெடி ஆகிட்டு நல்லா சுட சுட சர்வ் பண்ணி சாப்பிட்டுங்க.